திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழை நாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். அருணகிரிநாதர் அருளி செய்த எத்தனை கோடி வைத்தீஸ்வரன் கோயிலில் பாடியிருக்காரு. இந்த பாடல் நாம் மாணிக்க வாசகர் தான் சொல்லுவார். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் எவ்வளவோ பிறவிகள் பிறந்து இழைச்சிட்டேன். எத்தனை பேர் இது போல் அப்படின்னு நான் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிறந்திழைத்தேன் எம்பெருமான் இன்று உன் பொன்னடியே கண்டின்று வீடுற்றேன் அப்படின்வார். அந்த மாதிரி இவர் வீடு பேர் அடையணும்னு அழகான வைத்தீஸ்வரன் கோயில் தலத்து பாடலை கொடுத்துருக்காரு. வைத்தீஸ்வரன் கோயில் முருகன் நம்ம நோயெல்லாம் தீர்க்கக்கூடியவன், வினையெல்லாம் தீர்க்கக்கூடியவன். அருமையான இந்த பாடல் நம்ம எனக்கு படிப்பு அந்த கல்வியையும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக கேட்குறாரு. இதன் சிக்கலில் அகப்பட்டு மாய்கின்ற அடியேனை அறிவு என்னும் மேடையிலே ஆட்டுவித்து 3 தமிழ் துறையிலும் வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உன் அழகிய ஞான திருவடிகளை எனக்கு அருள்வாயாக. தமிழில் 3 தமிழ்லையும் உன்னை ஓதக்கூடியவங்க உன்னுடைய திருவடியை ஓதுறாங்க இல்லையா, அந்த திருவடியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அருமையாக கேட்குறாரு. இந்த பாடலை இப்போ நம்ம பார்ப்போம், சொல் விளக்கத்தோட பார்ப்போம். எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடியாடி எத்தனை கோடி போனதோ ஏதோ. எத்தனையோ கோடிக்கணக்கான உடல்களை விட்டு புது உடல்களில் ஓடி புகுந்தும் ஆடியும் இவ்வாறு எத்தனை கோடி பிறப்புகள் போனதோ இதற்கு ஓர் அளவும் உண்டோ. இப்படி மோகபோகம் இப்படியாகியாகி இப்படியாவதேது இனிமேலே. இவ்வாறு மோகமும் போகமும் கலந்து இப்படி பிறந்து இறந்து மீண்டும் இவ்வாறு பிறந்து ஆவதினால் என்ன பயன்? இனிமேல் இதை பற்றி ஆராய்ந்து பார்த்தால் யோசித்திடில் சீசி குத்திர மாயமாயை சீனில் ஆயுமாயும் அடியேனை. சீச்சி, மிக இழிவானது இந்த மாயமான வாழ்க்கை. இதன் சிக்கலில் அகப்பட்டு மாய்கின்ற அடியேனை சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வாணர் ஓது சித்திர ஞான பாதம் அருள்வாயே. அறிவு என்னும் மேடையில் ஆட்டுவித்து 3 தமிழ் துறையிலும் வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உன் அழகிய ஞான திருவடிகளை எனக்கு அருள்வாயாக. நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நித்தமது ஆடும் ஆறு முகவோனே. நாள்தோறும் உன்னை துதிப்பவர்களின் உள்ளமே நீ தங்கியுள்ள இருப்பிடமாக கொண்டு அதில் நடனம் ஆடிடும் ஆறுமுகத்து கடவுளே. பார்த்தீங்களா, அருணகிரிநாதரும் சொல்கிறார், திருப்புகழ் பாடுறவங்க மனசெல்லாம் முருகப்பெருமான் இருப்பாருன்றதை இதில் சொல்கிறார் பாருங்க.
நித்தமும் ஓதுவார்கள் நாள்தோறும் உன்னை துதிப்பவர்களின் உள்ளமே நீ தங்கியுள்ள இருப்பிடமாக கொண்டு அதில் நடனம் ஆடிடும் ஆறுமுகத்து கடவுளே அப்படின்றாரு. நிற்கல ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலை சூழபாணி அருள் பாலா. உருவ அருவமாக உள்ளவரும் பாதி மரகத பச்சை நிற உடல் கொண்டவரும் 3 நீண்ட இலைகளை உடைய சூலத்தை கையில் ஏந்தியவருமான சிவபெருமான் அருளிய புதல்வனே, பைத்தலை நீடும் 1000 தலை மீது பீரு பத்திர பாத நீலமயில் வீரா. 1000 பெரிய படங்கொண்ட தலைகள் வாய்த்த ஆதிசேஷனை கீறி கிழிக்கும் வாள் போன்ற கூரிய நகங்களை உடைய நீலமயில் மீது வரும் வீரனே. இந்த 1000 தலை கொண்ட கீர மயில், அந்த மயில் வாகனனை துதிக்கிறவங்களுக்கு இந்த ராகு தோஷம் இந்த ராகு கேது தோஷமெல்லாம் அணுகாது. அதாவது ராகுன்னா பாம்பு, அந்த ஆதிசேஷன் யார் பாம்பு தானே, இந்த பாம்புங்களால் வர்ற தோஷங்கள்லாம் போகும்னு அடியனுக்கு உரைத்தது, எனக்கு இதில் பிடிப்பட்டது. இந்த பாடல்லாம் நம்ம பாடினோம்னா நம்மளை ராகு தோஷமெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா மயிலை புகழ்ந்து பாடுறாரு. நீல மயில் வீரா, அந்த பாம்பை அந்த மயில் அப்படி கிழிச்சிடுமா. பைத்தலை நீடும் 1000 தலை மீது பீரு பத்திர பாத நீல மயில் வீரா. 1000 பெரிய படங்கொண்ட தலைகள் வாய்த்த ஆதிசேஷனை கீறி கிழிக்கும் வாள் போன்ற கூரிய நகங்களை உடைய நீல மயில், அந்த பாம்பை கூட கீறி கிழிக்கிற நகம் வச்சிருக்கிற அந்த மயிலை உடையவனே, நீல மயில் மீது வரும் வீரனே அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு அந்த தோஷங்கள்லாம் இருந்தாலும் விலகிடும். பச்சில பூக பாலை செய்கையல் தாவு வேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே. பசுமையான இளம் கமுக மரத்தின் மடல் மீது வயலில் உள்ள கயல் மீன்கள் தாவுகின்ற புள்ளிருக்கும் வேலூரில் விருப்புடன் அமரும் முத்தேவர் பிரம்மா விஷ்ணு சிவன் போற்றும் பெருமாளே. அந்த ஊரில் இருக்கிற பெருமாளே, முருகப்பெருமானே அப்படின்ட்டு பாடுறாரு. அந்த வயலில் இருக்கிற மீன்லாம் பாருங்க அப்படி தாவுமா, அந்த மரத்து மேலேயே தாவுமா. கமுக மரத்தின் மடல் மீது வயலில் உள்ள கயல் மீன்கள் தாவுகின்ற புள்ளிருக்கும் வேலூரில். எவ்வளோ அருமையான இந்த புள்ளிருக்கும் வேலூருன்றது தான் பழைய பேர் இது. அதை புள்ளிருக்கும் வேலூர்னு அந்த அம்மா தையல் நாயகி, அப்பா சிவபெருமான், முருகப்பெருமான், அந்த எங்கள் குருநாதருடைய குருநாதர் அவர் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே அப்படின்னு அவர் அந்த பாடலை பாடின பிறகு தான் அங்கே ஆரத்தியே பண்ணுவாங்களாம். அப்படியேப்பா, அப்படி ஒரு அருமையான முருகப்பெருமான் முத்துக்குமாரசாமி. இப்போ நம்ம பாடலை பாடுவோம். எத்தனை கோடி வைத்தீஸ்வரன் கோயில் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இதுக்கான சந்தம். தத்தன தான தான தத்தன தான தான தத்தன தான தான தனதானா. எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடியாடி எத்தனை கோடி போன தலவேதோ. இப்படி மோகபோகம் இப்படியாகி இப்படியாவதேது இனிமேலோ.
யோசித்திடில் சீச்சி சித்திரமாயை மாயை சிக்கினில்லாயுமாயும் அடியேனை சித்தினில்லாடலோடு முத்தமிழ்வாணர் போது சித்திர ஞான பாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நிறுத்தமது ஆடும் ஆறு முகவோனே நிற்கல ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலை சூழபாணி அருள் பாலா பைத்தலை நீடும் ஆயிர தலை மீது பீரு பத்திர பாத நீல மயில் வீரா பச்சில பூகபாலை செய்கயல் தாவு வேலூர் பற்றிய மூவதேவர் பெருமாளே. எத்தனை கோடி கோடி விட்டுடல்லோடியாடி எத்தனை கோடி போனதளவேதோ இப்படி மோக போக இப்படி ஆகி இப்படியாவதேது இனிமேலோ சித்திடில் சீச்சி குத்திர மாயை சிக்கினில்லாயுமாயு மடியேனை சித்தினில்லாடலோடு முத்தமிழ்வானரோது சித்திர ஞான பாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நித்தமதாடுமாறு முகவோனே நிற்கல ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலை சூழபாணி அருள் பாலா தலை நீடுமாயி ரத்தலை மீது பீரு பத்திர பாத நீல மயில் வீரா பச்சில பூகபாலை செய்கயல் தாவு வேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே பச்சில பூகபாலை செய்கயல் தாவு வேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே பற்றிய மூவர் தேவர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான பாடல், எவ்வளோ ஒரு நம்மளுடைய பிறப்பினுடைய வருத்தத்தை அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள். எத்தனை முறை நான் பிறந்து எத்தனை தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்து சலிப்பாக இருக்குது. இப்படியெல்லாம் பிறந்து நான் கஷ்டப்படுறது உனக்கு தகுமா முருகா? 3 தமிழாலையும் உன்னுடைய திருவடியை அர்ச்சிப்பாங்க, அந்த திருவடியை எனக்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லி அருமையாக கேட்குறாரு. இந்த பாடலை பாடுறதன் மூலம் நம்மளுக்கு அந்த மயில் இந்த பாம்பை கீறக்கூடிய நகங்களை உடையது மயில் அப்படின்றாரு. அப்போ அந்த பாம்பு மயிலை பார்த்தா அடங்கிடும். ஆகையினால முருகப்பெருமானை வணங்குறவங்களுக்கெல்லாம் எப்படியா அந்த ராகு தோஷம், ராகுவால் தோஷம், கல்யாணம் ஆகலை, அது இல்லை, இதனால் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களாம் முருகப்பெருமானை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அந்த வைத்தீஸ்வரன் தலத்து முருகப்பெருமானை வேண்டி வணங்கி உங்களுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. 3 தமிழையும் பாடி அர்ச்சிக்கிற அந்த திருப்பாதத்தை, அந்த திருவடியை தான் கேட்கறதுனால நம்மளுக்கு நல்ல அறிவு ஞானம் பெருகும், நல்ல அருள் பாலிப்பார் முருகன். குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வரும். இந்த புள்ளி இருக்கும் வேலூர் அப்படின்ட்டு பாடுறாரு. அருமையாக இந்த பாடலை பாடி முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒருத்தங்க கமெண்டில் எனக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தை வரோம், பாடல் சொல்லுங்கம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்டதோ என்னமோ
என் மனசில் பூந்து முருகர் பாட வச்சுட்டார். முந்தைய பதிவில் போடுறதெல்லாம் குழந்தை வரத்துக்கான பாடல்கள்னு சொல்லியிருக்கிறேன். திருப்புகழை உன்னிப்பாக கவனித்து கேட்டு பாருங்கள். நான் எல்லாம் நான் பாடுறதில்லை, அவர் அருணகிரிநாதர் கொடுத்துருக்கார். குழந்தை செல்வம், கல்வி செல்வம், நம்மளுடைய குடும்ப நிதி நிலையெல்லாம் அறிந்து நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீரணும்னும், வழக்கு வள்ளு இந்த மாதிரியான வம்பு சண்டை பகைவர்களுடைய தொல்லை இதெல்லாம் தீர்றதுக்கான ஒரு படத்தில் தான் கேட்பாங்க. எல்லாம் தீரணும், பிரச்சனையும் தீரணும், ஒரே ஒரு கல் மோதிரம் கொடுங்கன்னு. அதெல்லாம் வேணாம். நம்ம எல்லா பிரச்சனையும் தீரத்துக்கு முருகப்பெருமானுடைய திருவருளை சிந்திச்சாலே போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற எந்த விதமான துன்பமும் என்னை விடுங்க நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு ஓடிடும். இது முருகனுடைய திருவருள். ஆகையினால தான் நீங்கள் கேட்கவும் நான் இங்கே போடவும் சரியாக இருக்குது. உங்களுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் கிட்டி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். என்னோட பெரிய மக லக்ஷ்மி சித்ரா, அவளுடைய திருமண நாள். நீங்கள் அனைவரும் என்னுடைய மகளை வாழ்த்தணும். முருகப்பெருமானுடைய திருவருள் அவளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். கிடச்சி தான் இருக்கு, இருந்தாலும் உங்களாண்ட சொல்கிறேன். மக லக்ஷ்மி சித்ரா, மாப்பிள்ளை செந்தில், என் பேரன் ஸ்ரீமனு, பேத்தி ஸ்ரீநிதி. நீங்கள் அனைவரும் அவங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.